நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் பெரியவர். ஹalleluya, ஹalleluya. ரிமனமோ சந்தர பலகதரியதரபா Lebro mama gadalare. Hallelujah, hallelujah. Nire pathirare. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாரும் ஸ்தோத்திரங்களோடு கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்கலாம். எல்லாரும் வாய்களை திறந்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரங்களை அதிகமாக ஏறிடுங்கள், ஸ்தோத்திரங்களை ஏறிடுங்கள். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஒவ்வொரு நாளும் நம்மை அதிசயங்களை காண பண்ணுகிறவர். அவர் மகிமைப்படுவாராக, அவர் உயர்ந்திருப்பாராக. தேவனே, உம்முடைய சமூகத்தில் இருப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம் அப்பா. தளர்ந்து போகிற உள்ளங்களை பலப்படுத்துகிற சமூகமே, உம்முடைய பிரசன்னத்தில் தான்பா எங்களுக்கு எல்லாமே நடக்கிறது. உம்முடைய பிரசன்னம் தான்பா எங்களை வாழ வைக்கிறது. நன்றி ராஜா. உம்முடைய நாமமே எங்கள் பலன். உம்முடைய நாமத்தை சொல்ல சொல்ல பலன் கிடைக்குதப்பா. உம்முடைய நாமத்தை சொல்ல சொல்ல புது பலன் அடைகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தினாலே ரட்சிக்கப்பட்டோமே. நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஹalleluya, ஹalleluya. பலமௌஷங்கலரியதரமௌஷதரலர. நல்லவரே, வல்லவரே, எந்த வாசல்களை எங்களுக்காய் திறப்பவரே. கிருபாசன தண்டையிலே ஓடி வர எங்களுக்கு இரக்கத்தையும் தயவும் பாராட்ட எங்களுக்காய் வழியை திறந்தவரே. நன்றி, 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 நன்றி ராஜா. ஹalleluya, ஹalleluya. நீர் பெரியவர், நீர் பரிசுத்தர், நீர் மகத்துவர், நீர் உன்னதர். ஹalleluya, 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 ஹalleluya. சேனைகளின் கர்த்தரே, நீர் மகிமைப்படுவீராக, நீர் உயர்ந்திருப்பீராக, நீர் உயர்ந்திருப்பீராக. ஹalleluya. Thank you Holy Spirit. உம்முடைய சமூகத்திலே எங்களை கொண்டு வந்து மகிழ பண்ணுகிறவரே. உம்மை போல் ஒரு தேவன் இல்லை ராஜா. நீரே பாத்திர, நீரே பாத்திர. ஹalleluya, 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 ஹalleluya. இயேசுவே நன்றி, நன்றி, நன்றி ராஜா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நீ நல்லவர், நீர் பெரியவர். இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. அவர் நாமமே, அவர் நாமமே மதுரமதே. அவர் நாமத்தில் சுகமுண்டே. அவர் நாமமே மதுரமதே. அவர் ஜெயமுண்டே, ஜெயமுண்டே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம்
வாழ்கவே. பாடுங்கள் இயேசு நாமமே, இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. அவர் நாமமே, அவர் நாமமே மதுரமதே. அவர் நாமத்தில், ஓ அவர் நாமமே, அவர் நாமமே மதுரமதே. அவர் நாமத்தில், ஓ இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம். அவர் நாமத்தை உயர்த்துவோம். இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம். ஹல்லேலூயா. இயேசு நாமமே, இயேசு நாமம். அந்த நாமத்தை அதிகமாய் உச்சரித்து, அந்த நாமத்திலே விடுதலை உண்டு, அந்த நாமத்திலே ரட்சிப்பு உண்டு, அந்த நாமத்தாலே எல்லாம் நடக்குமே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம். ஓம் திருநாமம், உம் திருநாமம் உலகத்திலே உயர்ந்த அடைக்கல அறத்தானே. உம் திருநாமம் உலகத்திலே உயர்ந்த அடைக்கல. நீதிமான், நீதிமானுமக்குள்ளே ஓடி சுகமாயிருப்பானே. நீதிமானுமக்குள்ளே ஓடி சுகமாயிருப்பானே. என் உயிரான, என் உயிரான, உயிரான, உயிரான இயேசு, என் உயிரான, என் உயிரான இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான். என் உயிரான, என் உயிரான, உயிரான, என் உயிரான. உலகமெல்லாம், உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம். உம் நாமம், உம் நாமம் துதிக்கையிலே ஏசையா, உம் அன்பை ருசிக்கையிலே. என் உயிரான, 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 என் உயிரான, உயிரான, என் உயிரான, என் உயிரோடு என் உயிரே. ஓ என் உயிரே, என் உயிரே. சொல்லு, உம் வசனம் எனக்கு உணவாகும், உம் வசனம் எனக்கு உடலுக்கெல்லாம்
மருந்தாகும் வசனம் எனக்கு. நன்றி ராஜா. உடலுக்கெல்லாம் இரவு பகலும் இரவு பகலுமையா உந்தன் வசனம் தியானிக்கிறே. இரவு பகலுமையா உந்தன் வசனம் தியானிக்கிறே. என் உயிரான உயிரான என் உயிரான என் உயிரானவரே, என்னோடு கலந்திருக்கிறவரே, உம்மை துதிக்கிறோம். என் உயிரே நான். 2 கரங்களை உயர்த்தி என் உயிரான என் உயிரான ஓ என் உயிரான. ஒரு விசை கூட என் உயிரான என் உயிரான உயிரான உயிராத இயேசு என் உயிரா. நல்ல கைகளை தட்டி இந்த காலை நேரத்தில் நம் நடுவில் எழுந்தருளி இருக்கிற தேவாதி தேவனுக்கு மகிமையானவைகளை செய்கிறவரே, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை அப்பா. அதிசயங்களை விளங்க பண்ணுகிறவரே, எங்களோடு கலந்திருக்கிறவரே, எங்களுக்கா யாவையும் செய்து முடிக்கிறவரே, நன்றி அப்பா. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. எந்த சமுத்திரமானாலும் எந்த யோர்தான் ஆனாலும் உம்முடைய நாமத்தை துதிக்கிறவர்களுக்கு முன்பாக அவைகள் விலகி ஓடும் அப்பா. எவ்வளவு பெரிய எரிகோவானாலும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவனுக்கு முன்பாக அவைகள் இடிந்து விழுமாட்டவரே. நீ நல்லவர், நீ நல்லவர். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. உம்முடைய மகிமையான பிரசன்னத்திலே ஆண்டவரே இந்த நாளில் எங்களை களிகூர பண்ணுவீராக. எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். கிருபையா இந்த 6வது நாளிலும் இந்த காலை நேரத்திலே உம்முடைய சமூகத்திலே எங்களை கூடி வர செய்த தயவுக்காக நன்றி. ஒவ்வொரு நாளும் உம்முடைய சமூகத்தில் கொண்டு வந்து உம்முடைய பிரசன்னத்தில் எங்களை களிகூற செய்து உம்முடைய வார்த்தையினால் எங்களை நீர் பலப்படுத்தி கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. வாசல்களில் நீர் திறந்து கொண்டிருக்கிறீரப்பா. ஒவ்வொருவரை கர்த்தர் இந்த மாதத்திலே சாட்சியை நிறுத்த போறதற்காக நன்றி. இந்த நாளில் உம்முடைய தெய்வீக பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும். எல்லா தடைகளையும் நீக்கி எல்லாவற்றையும் அனுகூலப்படுத்தி தாரும். இப்பொழுது பாடப்போகிற பாடல்கள், ஏறெடுக்கிற ஆராதனை உமக்கு மகிமையாயிருக்கட்டும் ஆண்டவரே. வந்த இணைந்த ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்திலே விடுதலையாக்கப்பட்டவர்களாய் வந்தது போல வேணாம் ஆண்டவரே அப்பா. வித்தியாசமாய் ஆமென் வேறு மனுஷனாய் சவுல் புறப்பட்டது போல, வாசல்கள் திறக்கப்பட்டவனாய் புறப்பட்டது போல சமூகத்திலிருந்து அப்படிப்பட்டவர்களாய் எங்களை நீர் மாற்றி அனுப்பும்படி அர்ப்பணிக்கிறோம். உண்மையாய் ஆராதிக்க கர்த்தர் கிருபை தாரும். வார்த்தைகளை கொண்டு இடைபடும், எங்களை உருவாக்கும், எங்களை ஆசீர்வதியும். நீர் மாத்திரம் மகிமைப்படும், நீர் பெருகவும் நாங்கள் சிறுக வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். அப்படியே உட்கார்ந்து கொள்வோம். கர்த்தர் நல்லவர். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த 6வது நாள் ஜெபத்தில் வந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளை வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் என்னை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. வேண்டிய வார்த்தைகளை கர்த்தர் தந்து நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். அவர் பேசுகிறார்னாலே, வார்த்தை வருதுனாலே வல்லமை வரும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வார்த்தை வருதுனாலே வல்லமை வரும். ஆமென். வார்த்தை வந்திருக்கு நம்புறவங்க கையை வைத்தி ஆமென். வார்த்தையை கூட அவர் எக்ஸ்ட்ராவா வல்லமை அனுப்பிட்டார். ஹல்லேலூயா. மனுஷனுடைய வார்த்தையில ஒன்றும் கிடையாது, வல்லமையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் அவர் அனுப்புகிற வார்த்தையில வல்லமையோடு தான் அனுப்புவார். அவர் உண்டாகட்டும் சொன்னா உண்டா. ஆமென். உண்டாகட்டும் ஒரு விஷயம் தான் சொன்னார். இந்த வானம் உண்டாகட்டும் ஒரு விஷயம் தான் சொன்னார். சொல்லிட்டே இருக்கல.
ஹல்லேலூயா. இந்த பூமியை படைக்கும் போது எல்லாவற்றையும் ஒரு விஷயம் உண்டாகட்டும்னா அவர் வார்த்தை அனுப்பும் போது வல்லமையோடு தான் அனுப்புறார். அப்ப எனக்கு ஒரு வார்த்தை அனுப்பினார்னா அது வல்லமையோடு தான் வருகிறது என்று சொல்லுகிறவர்கள் ஹல்லேலூயா. சேர்ந்து ஒரு பாடலை, பழைய பாடலை நல்ல கரங்களை தட்டி, நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர், நல்லவர் வல்லவர் வார்த்தையில் நன்றியால் துதிப்பாடு, நன்றியால். ஆமென் ஆமென். இந்த வார்த்தைகளை சொல்லும் நன்றியால துதிக்கும். ஆமென். திறந்த பிறகல்ல, திறக்கிறதுக்கு முன்னாடி துதிக்க தொடங்கும். நம் யோசுவாவின் காலத்தில் இருக்கிறோம். ஆமென். எனக்கு வாசல் திறக்கட்டும், அதுக்கப்புறம் இல்ல, அவர் திறந்து விட்டார் என்று விசுவாசத்தோட துதிப்போமானா நமக்கு முன்பாய் அத்தனை வாசல்கள் திறக்கும் என்று நம்புறோம். நல்ல கைகளை தட்டி சேர்ந்து பாடி பாடு. நன்றியா நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு, நன்றியால் துதிப்பாடு, நல்லவர் நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர், நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர், நன்றியால் துதிப்பாடு. ஹல்லேலூயா. எரிகோ மதிலும் எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார், எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே கலங்கிடாதே திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். கலங்கிடாதே திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். நன்றியால் நன்றியால் துதிப்பாடு, நன்றியால் துதிப்பாடு. துன்மார்க்கர் கேதுவான வேறி கொள்ளாமல் தெய்வ பயத்தோடே என்றுமே, துன்மார்க்கர் கேதுவான ஆவியினால் உள்ளம் நிறைந்து சங்கீத கீர்த்தனம் பாடு, ஆவியினால் உள்ளம் நிறைந்து சங்கீத கீர்த்தனம் பாடு. நன்றியா நன்றியால் துதிப்பாடு, நம்மை சுவை உள்ளத்தால் என்று பாடு, நன்றியால் துதிப்பாடு உள்ளத்தால். சரீரம் ஆத்துமா வீணால் சோர்ந்து போகும் வேளையிலெல்லாம், சரீரம் ஆத்துமா வீணாலும் துதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தால் தூயரின் பலன் கிடைக்கும், துதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தால் தூயரின் பலன் கிடைக்கும். பாடுங்க. நன்றியால் நன்றியா பலமோ சந்தலரையாகர, நன்றியால் துதி. ஆமென். இரட்சகர் என்றுமே வழி நடத்துவார், பாதை என்று செவ்வாய் பண்ணுவார், இரட்சகர் என்றுமே வழி நடத்துவார். துன்பமில்லை துயரமில்லை, ஓயாமல் துதிப்பாடு, துன்பமில்லை துயரமில்லை, ஓயாமல் துதிப்பாடு. நன்றியா
நன்றியால் நன்றியால் ஹல்லேலூயா. ஒரு விசை கூட எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும், எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும், இயேசு உந்தன் முன்னே. வார்த்தை அறிக்கை பண்ணுங்கள் பார்க்கலாம். எரிகோ மதில் வந்தாலும், எத்தனை பெரிய தடைகள் வந்தாலும், தடைகளை நீக்கி போடுகிறவர் எனக்கு முன் செல்கிறார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, அறிக்கை பண்ணுவோம். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதினா நன்றியால் நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. நன்றியால் துதிப்பாடு. இரட்சகர் என்றுமே வழி நடத்துவார், என் பாதை செவ்வை பண்ணுவார். இரட்சகர் என்றுமே வழி நடத்துவார், பாதை என்றும் செவ்வை பண்ணுவார். இரட்சகர் என்றுமே வழி நடத்துவார், பாதை என்றும். ஆமே. துன்பமில்லை, துயரமில்லை, ஓயாமல் துதிப்பாடு. துன்பமில்லை, துயரமில்லை. ஆமே. நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால். நல்லவர் வல்லவர், நல்லவர் வல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். நல்லவர் வல்லவர், போதுமானவர். நன்றியால் நன்றியால் என் தேவன் நல்லவர், என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. நன்றியால் துதிப்பாடு. அப்படி அவர் ஜெயம் தருகிறவர் என்று சொல்லி பாடுவோம். ஜெயம் கொடுக்கும், ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும், ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஆனந்த துனியா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஆனந்த துனியா. ஓ, ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு ஜெயம் கொடுக்கும், ஜெயம் கொடுக்கும். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு நீதியின் கரத்தினால் நீதியே பாடுவோம். நீதியின் கரத்தினால் கர்த்தரே கர்த்தரே ஜெயம் கொடுக்கும். ஹல்லேலூயா. லப்ரமஷந்தலரே ஜெயம் கொடுக்கும், ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். சொல்லுவோம். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர், அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர்,
அற்புதம் செய்பவர் அகிலம் ஆமே யுத்தத்தில் வல்லவர் என் மீட்பர் செய்தவர் சொல்லுங்க அவர் யுத்தத்தில் வல்லவர் மீட்பர் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வழிக்கும் வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வழிக்கும் ஆமென் ஹல்லேலூயா 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 பாடுவேன் ஆனந்த கோடியா உயர்த்துவேன் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் என் தேவன் பெரியவர் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கர்த்தர் நல்லவர் அவர் பெரியவர் பெரிய காரியங்களை செய்கிறவர் மகத்துவமானவைகளை செய்கிறவர் ஹல்லேலூயா ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வழிக்கும் ஆமென் நல்ல கரங்களை தட்டி ஜெயம் தருகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறவர்கள் ஹல்லேலூயா லிப்ராமா சந்தலரியா தரபலபரம சந்தலரியா லிப்ராமன மனமன சந்தரபலபரபலபரம லிப்ராமலம சந்தலரியா தர ஒரு சில நிமிடங்கள் எல்லாரும் ஸ்தோத்திரங்களோட நன்றியுள்ள இருதயத்தோட இரட்சகர் என்னை நடத்துகிறார் என்னை ரட்சித்தவர் என்னை நடத்துகிறார் இரட்சகர் எனக்கு முன்பாய் செல்லுகிறார் ஹல்லேலூயா ஆமென் 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 நம் ஆண்டவர் சாதாரணமானவர் அவர் இரட்சகர்னாலே எல்லாவற்றிலிருந்து நம்மை ரட்சிக்கிறவர் ஹல்லேலூயா ஆமென் இந்த உலகத்திலே மோசமானது பாவம் பாவத்தின் சம்பளம் மரணம் மோசமான ஒரு காரியம் தான் பாவம் அந்த பாவத்திலிருந்து அவரால் ரட்சிக்க முடியும் ஆமென் மற்ற காரியங்களிலிருந்தெல்லாம் ரட்சிப்பது ஆண்டவருக்கு ஆமென் எனவேதான் ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மைக்காக ஒரு அடைபட்ட சூழ்நிலையில் இருக்கும்போது இதுல ஆண்டவருக்கு செய்ய முடியுமா என்கிற டவுட்டே ஒரு தேவ பிள்ளைக்கு வந்துடக்கூடாது ஆதியாகமம் 18வது அதிகாரத்துல ஆபிரகாமை சந்தித்து இப்பொழுது ஆபிரகாம் செய்கிறதெல்லாம் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிறார் ஏற்றுக்கொண்டு விட்டு இப்பொழுது ஆபிரகாமை கூப்பிட்டு கேட்கிறார் சாராள் எங்க சாராள் உள்ள இருக்கிற ஆண்டவரேன்னு சொன்னதும் ஆண்டவர் சொல்றார் இன்னும் உற்பத்தி காலத்திட்டத்துல அவன் கையில குமாரன் இருப்பான்னு சொன்னதும் உள்ள ஒரு ஆளு சிரிக்கிறாங்க சாராள் ஆளு உள்ள இருந்தாலும் காது வெளியேதான் ஸ்திரீகளுக்கு இருக்கிற கிஃப்டே அதுதான் கிச்சன்ல வேலை செஞ்சாலும் ஹால்ல தான் காது இருக்கும் என்ன பேசுறாங்க கேட்டுட்டு அவ சிரிக்கிறா சிரிச்சதும் ஆண்டவர் ஒரு கொஸ்டின் கேட்பார் பாருங்க ஆதியாகமம் 18வது அதிகாரம் 14வது வசனத்துல ஒரே ஒரு வார்த்தை தான் கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ இப்ப ஆண்டவர் நம்ம கிட்ட நிறைய பேசுறார் உங்களுக்கு நான் இதை செய்வேன் பல நாட்களா பேசுறார் செய்யலை அந்த காரியத்தில் அனுகூலமானவே ஓப்பன் ஆகும்னு பார்த்தா எல்லாமே அடைச்சிட்டு தான் இருக்கு இப்போ நல்லா ஸ்ட்ராங்காக அடைச்சிருச்சு டோர்லாம் ஏன்னா ஸ்திரீகளுடைய வழிபாடு நின்று போயிட்டு அதுக்கு முந்தின வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது சாராளுக்கு இப்போ மொத்தமாக ஹோப்பே இல்லை அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறார் உற்பத்தி காலத்திட்டத்தில் உன் கையில் குமாரன் இருக்கும்பார் சொன்னதும் சாராளுக்கு சிரிப்பு தாங்க முடியலை ஆண்டவரே ஆரம்பத்திலேருந்து இப்படி தான் சொல்லிட்டு இருக்கிறீங்க ஆமென் உடனே தான் அவ காது கேட்க ஆண்டவர் கேட்கிறார் கர்த்தரால் ஆகாத காரியம் இப்ப நம்ம இதே போல ஆண்டவர் ஒரு வார்த்தை பேசிட்டு இருக்கும்போது எங்க ஆண்டவர் இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு ஆண்டவர் உங்க முன்னாடி வந்து இந்த கொஸ்டின் கேட்ட நீங்க என்ன சொல்லுவீங்க ஹலோ என்ன ஒரு அமைதி திடீர்னு உங்க முன்னாடி ஆண்டவர் இப்ப நான் கேட்கறது வேற ஆண்டவர் உங்க முன்னாடி வந்து என்னால முடியாதுன்னு நினைக்கிறியா இப்படி கேட்டா என்ன சொல்லுவீங்க
இப்படி பார்க்கணும் ஆண்டவரை. ஹல்லேலூயா. ஆண்டவர் முன்னாடி நின்று இப்போ திடீர்னு உங்கள் வீட்டில் வந்து இது நடக்காது சொல்ல, என்னால் முடியாதுன்னு நினைக்கிறியா? என்னால் முடியாதுன்னு ஒரு பிள்ளை ஒரு காரியம் முடியலைன்னு சொல்லும்போது அப்பா சொல்லுவார், அப்பாவால் முடியுமா? ஆமாம். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? இந்த மாதத்தில் அன்பான தேவ பிள்ளையை அடைப்பட்டது எப்படி வேணாலும் இருக்கட்டும், நம் ஆண்டவர் யார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நம்முடைய ஆண்டவர் யார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அவர் வாசல்களை திறக்கிற தேவன். ஹல்லேலூயா. வாசல்களை திறப்பவரே என் வாழ்விலே, திறப்பவரே வாசல்களை திறப்பவரே என் வாழ்விலே, திறப்பவரே. நீர் சொன்னால் போதும், நீர் தொட்டால் போதும், என் வாழ்வில் திறந்திடுமே. நீர் சொன்னால் போதும், நீர் தொட்டால் போதும், என் வாழ்வில் திறந்திடும். பாருங்க, வாசல்களை திறப்பவரே, வாசல்களை திறப்பவரே என் வாழ்விலே, திறப்பவர். சொல்லு, வாசல்களை, வாசல்களை திறப்பவரே என் வாழ்விலே, திறப்ப. நீ சொன்னால், நீர் சொன்னால் போதும், நீர் தொட்டால் போதும், என் வாழ்வில் திறந்திடுவே. நீர் சொன்னால் போதும், நீர் தொட்டால் போதும், என் வாழ்வில். பெரிய சமுத்திரம், பெரிய சமுத்திரம் வந்தால் என்ன, புரண்டு வருகிற யோர்தான் என்ன. பெரிய சமுத்திரம் வந்தால் என்ன, புரண்டு வருகிற யோர்தான் என்ன. வார்த்தையினாலும் வல்லமையாலும் எனக்கான வழியை திறந்திடுவீர். வார்த்தையினாலும் வல்லமையாலும் எனக்கான வழியை திறந்திடுவீர். வாசல்களை திறப்பவரே என் வாழ்விலே, திறப்பவரே. வாசல்களை, வாசல்களை என் வாழ்வில், என் வாழ்விலே. சொல்ல, நீர் சொன்னால் போதும், நீர் சொன்னால் போதும், நீர் தொட்டால் போதும், என் வாழ்வில் திறந்திடுமே. நீர் சொன்னால் போதும், நீர் தொட்டால் போதும், என் வாழ்வில். அடைபட்ட கற்பமானால் என்ன, அடைபட்ட கற்பமானால் என்ன, வருடங்கள் பல ஆனால் என்ன, அடைபட்ட வாழ்க்கையானால் என்ன, வருடங்கள் பல ஆனால் என்ன. வார்த்தையினாலே, வார்த்தையினாலும் வல்லமையாலும் அற்புதம் என் வாழ்வில் செய்திடுவி. வார்த்தையினாலும் வல்லமையாலும் அற்புதம் என் வாழ்வில் செய்திடுவி. வாசல்களை திறப்பவரே என் வாழ்விலே, திறப்பவரே. வாசல்களை திறப்பவரே என் வாழ்விலே, நீ சொன்னால் போதும், நீர் சொன்னால் போதும், நீர் தொட்டால் போதும், என் வாழ்வில் திறந்திடுமே. சொல்லுங்க, நீ சொன்னால், நீர் தொட்டால் போதும், என் வாழ்வில். வாக்கை தந்தவர் மாறவில்லை, வாக்கை தந்தவர் நீர் மாறவில்லையே, சொன்ன வார்த்தையை மாற்றவில்லையே. நம்புறீங்களா? ஆமென். வாக்கை தந்தவர் நீர் மாறவில்லையே, சொன்ன வார்த்தையை மாற்றவில்லையே. வார்த்தையினாலும் வல்லமையாலும் எனக்கு குறித்ததை நிறைவேற்றுவி. வார்த்தையினாலும் எனக்கு சொன்னதை நிறைவேற்றுவி. வாசல்களை திறப்பவரே என் வாழ்விலே, திறப்பவரே வாசல்களை. ஆமென். என் வாழ்விலே நீ சொன்னால் போதும், நீர் சொன்னால் போதும்,
நீ தொட்டால் போதும் என் வாழ்வில். ஆமே, நீர் சொன்னால் போதும், நீர் தொட்டால் போதும் என் வாழ்வில். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் ஆண்டவர் சொன்னால் போதும், என் ஆண்டவர் தொட்டால் போதும் என் வாழ்க்கையில் வாசல்கள் திறக்கும் என்று நிச்சயம் உள்ளவர்கள் நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா. அடைபட்ட வாழ்க்கையானால் என்ன, வருடங்கள் பல ஆனால் என்ன, அடைபட்ட வாழ்க்கையானால் என்ன, வருடங்கள் பல. சொல்ல, அவர் வார்த்தையினாலே, வார்த்தையினாலும் வல்லமையாலும் அற்புதம் என் வாழ்வில் செய்திடுவி. வார்த்தையினாலும் வல்லமையாலும் அற்புதம். ஆமே. பல நேரத்தில் அடைபட்ட வாசலை பெரிதாய் பார்க்கிறோம், அடைபட்ட காலங்களை பெரிதாய் பார்க்கிறோம். ஆனா திறக்கிற ஆண்டவரை பெருசா பார்க்கிறோமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் அதான் கேட்க, கத்தரால் ஆகாது நினைக்கிறியா? நீ கத்தரால் ஆகாது நினைக்கிறியா இந்த காரியம்? ஆமே. சாராளே, நீ ஆகார ஆபிரகாமுக்கு கொடுக்கும் போது நீ என்ன சொல்லி கொடுத்த தெரியுமா? அவள் மூலமாவது சந்ததி. நான் உனக்கு தந்த வார்த்தை இன்னொருத்தங்க வாழ்க்கையில நிறைவேற்றுறது கிடையாது, உன் லைஃப்ல நிறைவேற்றுறதுக்காக. ஹல்லேலூயா. எத்தனை பேர் எனக்கு சொன்னது எனக்கு தான் நடக்கும் சொல்றவங்க, எனக்கு சொன்னது எனக்கு தான் நடக்கும் சொல்றவங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஏன் இந்த 18வது அதிகாரத்தில் ஆண்டவர் இப்படி ஒரு கொஸ்டின் கேட்கிறார்னா, 12வது அதிகாரத்திலிருந்து நான் தான் சொல்லிட்டு வரேன். ஆரம்பத்திலிருந்து இந்த வார்த்தையை நான் தான் உன்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன், நான் தான் பேசிட்டு இருக்கிறேன், உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கிறேன். சொன்னது நானானால், சொல்லப்பட்டது உன்னிடத்திலானால், நான் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவேன், உன்னில் அதை நிறைவேற்றுவேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமே நடக்கும் என்று நிச்சயம் உள்ளவர்கள். வார்த்தை தந்தவர் நீர் மாறவில்லையே, சொன்ன வார்த்தையை மாற்றவில்லையே. வார்த்தை தந்தவர் நீர் மாறவில்லையே, சொன்ன வார்த்தையை மாற்றவில்லையே. வார்த்தையினாலும் வல்லமையாலும் எனக்கு குறித்ததை நிறைவேற்றுவி. வார்த்தையினாலும் வல்லமையாலும் எனக்கு குறித்ததை சொல்லு. வாசல்களை வாசல்களை தீரப்பவர் என் வாழ்விலே, என் வாழ்விலே நீ சொன்னால் போதும், நீர் சொன்னால் போதும், நீர் தொட்டால் போதும் என் வாழ்வில். நீ சொன்னால் போதும், நீர் சொன்னால் போதும், நீர் தொட்டால் போதும் என் வாழ்வு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த ஆகஸ்ட் மாதம் யாருக்கோ நடந்ததை கேட்க வரல, எனக்கு நடக்கிறத சொல்ல வந்திருக்கிறேன் நம்புறவங்க நல்ல கைகளை தட்டி விசுவாசிக்கிற உள்ளங்கள். கர்த்தர் செய்ய போகிறார், கர்த்தர் செய்ய போகிறார். யாருக்கோ நடக்கிறது அல்ல, எனக்கு நடக்க போறது நம்புறவர்கள் நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஆமென். எனக்கு நடக்கணும்னா நான் முதல்ல நம்பணும். இன்னைக்கு பலர் சாராளை போல வார்த்தை வரும்போது இதுதான் அன்னையிலிருந்து கேட்டுட்டு இருக்கிறேன். அன்னையிலிருந்து இந்த வார்த்தையை தியானிக்கும் போது ஆவியானவர் இன்னொரு விதத்தில் இப்படி பேச துவங்கினார். சாராள் ஒரு விதத்தில் நகைக்க காரணம் என்ன தெரியுமா? ஆமென். பேசப்பட்ட ஆரம்பம் முதல் சாராளுடைய எதிர்பார்ப்பு பல விதத்தில் இருந்தது. காரணம், பேசப்படும் ஆரம்ப காலத்தில் சாராளுடைய கற்பம் சாகவில்லை. அதனால விசுவாசித்து ஒவ்வொரு நாளும் இந்த கற்பம் பலனடையும் 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 இந்த எதிர்பார்ப்போடு தான் 12வது அதிகாரத்திலிருந்தே ஆபிரகாம் கூட டிராவல் பண்ணிட்டே இருக்கிறார். இப்போ சாராள் நகைக்க காரணம், ஆண்டவரே நீங்க ஆரம்பத்திலிருந்து பேசுறீங்க, ரைட், அட்லீஸ்ட் ஏதாவது அனுகூலமான ஒரு சிச்சுவேஷன் எனக்கு இருக்கணும். நீங்க பேசின ஆரம்பத்தில் இருந்ததை விட இப்பொழுது நான் இருக்கிற நிலை என்பது, அன்னைக்கு நீங்க பேசும்போது எனக்கு ஒரு ஹோப் இருந்து இது நிறைவேற வாய்ப்பு இருக்குது. ஆனா இன்னைக்கு நீங்க பேசும்போது என் லைஃப்ல ஒரு ஹோப்புமே
எந்த நம்பிக்கை இல்லை, எந்த நம்பிக்கை இல்லை. ஆண்டவர் சொல்ற வார்த்தை 14வது வசனம் மறுபடியும் நான் வாசிக்கிறேன். 18-14. கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ என்று சொல்லிவிட்டு உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன். சாராளே, உன்கிட்ட நான் திரும்ப இனி வர போறேன். அப்பொழுது நீ என்ன சொல்ல போற தெரியுமா? இன்னும் என் கற்பம் செத்ததென்றல்ல, உன் கற்பத்தில் பிறப்பிக்கப்பட்ட குமாரனை உன் கரத்தில் நீ ஏந்தி கொண்டு நிற்கிறது. அந்த வார்த்தை ஆண்டவர் இப்படி தியானிக்க வச்சா. இவ்வளவு நாள் நான் பேச உன் லைஃப்ல நிறைய அடைச்சிச்சு இல்ல? ஆமா. ஆனா இந்த ஆகஸ்ட் மாசத்துல நான் பேச போறது உனக்கு திறக்கிறதற்காக. எத்தனை பேர் என் ஆண்டவர் மறுபடியும் வருவார், என் வாழ்க்கை தொட்டுக்கு திறக்க போகிறார் என்று நம்புறவர்கள்? ஆமென். இதுவரை ஆண்டவருடைய வார்த்தை நம்பி நடக்க என் லைஃப்ல நிறைய அடைஞ்சிச்சு. சாராள்கிட்ட சொல்ல, நான் மறுபடியும் வருவேன். அப்ப நீ என்ன சொல்ல தெரியுமா? அடைஞ்சிச்சு இல்ல. அடுத்த ஆகஸ்ட்ல நீ என்ன சொல்ல போற தெரியுமா? எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. எத்தனை பேர் விசுவாசித்து தேவனை மகிமைப்படுத்துகிறீர்கள்? அவர் வாசல்களை திறக்கிறவர். நீர் சொன்னால் போதும், நீர் தொட்டால் போதும் என் வாழ்வு. ஆமே, நீர் சொன்னால் போதும் என் வாழ்வு. பாருங்க, இந்த இடத்துல சாராள் நகைத்ததும் ஆண்டவர் போகல. சாராள் நகைக்கிறத பார்த்ததும் சாராள் கிட்ட போய் சாராள் சொல்ற, ஆண்டவர் நான் சிரிக்கல. என்கிட்ட போய் சொல்ற, நீ ஆபிரகாம்கிட்ட நீ போய் சொல்லிக்கலாம், ஆண்டவர்கிட்ட போய் சொல்ல முடியாது. ஆண்டவர் நான் நகைக்கல சொன்னதும் சாராள் கிட்ட போய் சொல்ற, இல்ல நீ நகைத்தாய். அவளுடைய அந்த அவிசுவாசத்தை கர்த்தர் மாற்றாமல் போகல. ஏன் இந்த வார்த்தையை சொல்லுகிறேன் என்றால், என் லைஃப்ல கர்த்தர் திறக்கிறத நான் தான் விசுவாசிக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என் லைஃப்ல கர்த்தர் திறக்கிறது என் குடும்பத்தில் இருக்கிறவங்க இன்னொருத்தங்க விசுவாசித்தல் அல்ல, நான் விசுவாசிக்கணும். அது ஆபிரகாம் விசுவாசிக்கிறான், இது போதும் சொல்லிட்டு ஆண்டவர் போகல. நேற்றுக்கு சொன்னேன், தரிசனம் நிறைவேறுகிற பாதை நிறைவேறும் காலத்தில் கர்த்தர் அவர்களை எப்படி கொண்டு வந்துட்டார்னா, ஆபிரகாம் விசுவாசித்தான் என்று மாத்திரமல்ல, சாராளும். ஏன்னா சாராளே, உன் லைஃப்ல இது திறக்கப்படணும்னா நீ விசுவாசிக்கணும், நீங்கள் விசுவாசிக்கணும். ஆமா. இந்த காலை நேரத்தில் வார்த்தை ஆவியானவர் சொல்ல ஏவுகிறார். அதான் சொன்னேன், இன்னொருத்தங்க லைஃப்ல திறக்கிறத நீங்க பாக்குறது கர்த்தர் கொண்டு வரல, உங்க லைஃப்ல திறக்கிறத பாக்குறது கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் லைஃப்ல திறக்கும் என்று நிச்சயம் உள்ளவர்கள் கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஆமென். இது இனி திறக்குமா? இந்த கொஸ்டின் இருக்கும்போது ஆண்டவர் இப்போ உங்க முன்னாடி நின்று கேட்கிறார், கர்த்தரால் ஆகாதுன்னு நினைக்கிறியா? ஆமென். பாஸ்டரால் ஆகாதுன்னு நினைக்கிறியான்னு கேட்ட ஒரு டவுட் உண்டு. கர்த்தரால் ஆகாதுன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் என் வாசலை திறங்கன்னு இந்த இடத்துல வந்திருக்கிறது இங்க இருக்கிற பாஸ்டரை பார்க்கல. எங்களால எங்க வாசலை திறக்க முடியாது, அப்புறம் உங்க வாசலை திறக்கிறது. எங்க வாசலை திறக்கிறது கர்த்தர், நம்முடைய எல்லாருடைய வாசலை திறக்கிறார். நான் அப்படிப்பட்டவர் முன்னாடி தான் நிற்கிறேன் என்று சொல்றவர். ஒரு விஷயம், உங்க கண்களை மூடி உங்க வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை சாராளை பார்த்து கேட்ட அந்த ஒரு வார்த்தையை கர்த்தர் உங்களை பார்த்து உங்க பக்கத்துல நின்று உங்க முகத்தை பார்த்து கேட்கிறா, என்னால முடியாதுன்னு நினைக்கிறியா? நீ என்னால இதை திறக்க முடியாதுன்னு நினைக்கிறாயா? கர்த்தரால் ஆகாது என்று நினைக்கிறாயா? ஆமா. நீ நகைக்கிறது ஏன்னு எனக்கு தெரியும் சாராளே, நீ ஏன் சிரிக்கிறேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா இதுவரை பேசப்பட்ட வார்த்தையில் எனக்கு ஒண்ணுமே நடக்கலையே ஆண்டவரே. இதுவரை வார்த்தை கேட்க என் வாழ்க்கையில அடைபட்டதுதான் மிச்சமே தவிர எதுவுமே திறக்கலையே ஆண்டவரே. நான் மறுபடியும் வருவேன், நான் மறுபடியும் உன்னை இந்த சமூகத்தில் கொண்டு வருவேன். அப்பொழுது அடைபட்டவளாய் அல்ல, அடைபட்டவனாய் அல்ல, இது உன் கரத்திலே, உன் கரத்திலே, உன் கரத்திலே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? திரும்ப இதே பிரேயருக்கு கர்த்தர் என்ன கொண்டு வர போறார். அப்பொழுது வாசல்கள் திறக்கப்பட்டவனாய் கர்த்தர் கொண்டு வருவார் என்று நிச்சயம் உள்ளவர்கள். பேசப்பட்ட வார்த்தையில் வல்லமை உண்டு, பேசப்பட்ட வார்த்தையில் வல்லமை உண்டு. சாராளே, அவர் உன்னை பார்த்து ஒரு வார்த்தை பேசுகிறார் என்றால் அதில் வல்லமை இருக்கிறது.
ஆமா, இது எப்படி சாத்தியம்? உன் பலத்தினால் அல்ல, இது பராக்கிரமத்தினால் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும் என்று நிச்சயம் உள்ளவர்கள் கைகளை தட்டி ஒரு சில நிமிடங்கள் அந்நிய பாஷைகளோடு புது பலத்தோடு நீ புறப்படும் போது பலத்தோடு புறப்படு. இது சாத்தியமாக போகிறது. இது எப்படி சாத்தியமானது? கர்த்தருடைய வார்த்தையினாலும் வல்லமையினாலும். கொஞ்சம் விடுதலையோடு கைகளை தட்டி ஆர்ப்பரிப்போடு சந்தோஷத்தோடு கர்த்தர் செய்ய போகிறார். திறக்க போகிறார், திறக்க போகிறார், திறக்க போகிறார். இதுவரை அடைபட்டதுதான் உன் சாட்சி, இனி திறக்க போறது உன் சாட்சி. Lori bala rashanta raba kada riada raba lebra kaba hante reke dere riba ramo shandala riada ra. Thank you pa, thank you pa. நீர் செய்ய போகிற நம்முடைய மகத்துவத்திற்காக, நீர் செய்ய போகிற நம்முடைய மகிமையான செயலுக்காக நன்றி, 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 நன்றி. Hallelujah, 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 hallelujah. நீ சொன்னால் போதும். ஹalleluya. அடைபட்ட கற்பமானால் என்ன, வருடங்கள் பல ஆனால் என்ன, அடைபட்ட கற்பமானால் என்ன, வருடங்கள் பல. சொல்லு, வார்த்தையினாலும் வார்த்தையினாலும் வல்லமையாலும் அற்புதம் என் வாழ்வில் செய்திடுவி. வார்த்தையினாலும் வல்லமையாலும் அற்புதம் என் வாழ்வில் செய்திடுவி. வாசல்களை தீரப்பவர் என் வாழ்விலும், என் வாழ்விலும் தீரப்பவர். வாசல்களை வாசல்களை தீரப்பவரே என் வாழ் தீர. நீர் சொன்னால் போதும், நீர் சொன்னால் போதும், நீர் தொட்டால் போதும், என் வாழ்வு திறந்திடுமே. நீர் சொன்னால் போதும், நீர் சொன்னால் போதும், நீர் தொட்டால் போதும், என் வாழ்வில் திறந்திடுமே. இயேசுவே என் வாழ்வில் திறந்திடு. வார்த்தை தந்தவர் நீர் மாறவில்லையே, சொன்ன வார்த்தையை மாற்றவில்லையே. வார்த்தை தந்தவர் நீர் மாறவில்லையே, சொன்ன வார்த்தையை மாற்றவில்லை. வார்த்தையினாலும் வார்த்தையினாலும் வல்லமையாலும் எனக்கு குறித்ததை நிறைவேற்றுவி. வார்த்தையினாலும் வல்லமையாலும் எனக்கு சொன்னதை. வாசல்களை வாசல்களை தீரப்பவரே என் வாழ்விலே தீரப்ப. நீ சொன்னால் போதும், நீ சொன்னால் போதும், நீர் தொட்டால் போதும், என் வாழ்வு. நீர் சொன்னால் போதும், நீர் சொன்னால் போதும், நீர் தொட்டால் போதும், என் வாழ்வில். சொல்லுங்க, பெரிய சமுத்திரம் வந்தால் என்ன, புரண்டு வருகிற யோர்தான் என்ன. பெரிய சமுத்திரம் வந்தால் என்ன, புரண்டு வருகிற யோர்தான் என்ன. வார்த்தையினாலும் வல்ல எனக்கான வழியை, எனக்கான வழியை திறந்திடுவீர். வார்த்தையினாலும் வல்லமையாலும் எனக்கான வழியை திறந்திடுவீர். வாசல்களை திறப்பவரே என் வாழ்வில். ஆமென். சொல்லுங்க, நீர் சொன்னால் போதும், நீர் சொன்னால் போதும், நீர். ஆமென். என் வாழ்வில் திறந்திடுவே. நீர் சொன்னால் போதும், நீ சொன்னால் போதும், நீ தொட்டால் போதும், என் வாழ்வு திறந்து. சொல்ல, இயேசுவே இயேசுவே என் வாழ்வு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதுவரை வார்த்தை வர வர என் லைஃப்ல அடைந்ததெல்லாம் இந்த ஆகஸ்ட்ல இருந்து எனக்கு திறக்கப்பட போகிற
எனக்கு திறக்கப்பட போகிறது. நம்புற தேவ பிள்ளைங்க முழு பலத்தோட மறுபடி 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 ஹல்லேலூயா. கர்த்தருடைய வருகை தாமதித்தால் அடுத்த ஆகஸ்ட் மறுபடியும் உங்களை கொண்டு வருவார். அடைச்சதை சொல்றதுக்கு இல்ல, திறந்ததை சொல்றதுக்கு. எத்தனை பேர் நம்பி ஆண்டவரை மகிமைப்படுத்துறீங்க? என்னை கர்த்தர் கொண்டு வருவார். ஹல்லேலூயா. ஆமென். மறுபடி நான் உன்கிட்ட வருவேன் சாராளே. அப்ப நீ சிரிப்ப, அடைச்சது நினைச்சில்ல, உன் கையில பிள்ளை ஈசாக்கை பார்த்து, ஆமை உன் கையில் இருக்கிற நன்மையை பார்த்து கர்த்தர் எனக்கு செய்ய போறார். நம்புறவங்க எனக்கு கர்த்தர் இதை செய்ய போகிறார் என்று விசுவாசிங்க. எல்லாரும் எழுதி இருக்கலாம் இந்த பாடலை விசுவாசத்தோட நல்ல கைகளை தட்டி. பெரிய சமுத்திரம் வந்தா எனக்கு என்ன, புரண்டு வருகிற யோர்தான் வந்தால் எனக்கு என்ன, என் கூட இருக்கிறவர் வார்த்தையாலும் வல்லமையாலும் எனக்கான வழியை திறப்பார். ஆமென். மோசைக்கும் இஸ்ரவேல் ஜனத்துக்கு இருந்த வித்தியாசமே இதுதான். இஸ்ரவேல் ஜனங்கள் மோசையை பார்க்கறாங்க, மோசை கர்த்தரை பார்க்கறாங்க. ஆமென். மோசை கர்த்தரை பார்த்து அந்த சமுத்திரத்துக்கு முன்பாக தைரியமா ஜனங்கள் முன்னாடி அறிக்கையிடுறார், நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் செய்ய ரட்சிப்பை. இதுக்குள்ள ஒரு வழி உண்டுன்னு மோசைக்கே தெரியாது. ஆனால் மோசை கர்த்தரை பார்த்து கர்த்தர் சொல்றார், நீ கோலை பிடிச்சு நில்லுன்றார். வார்த்தை என்கிற கோலை பிடிச்சு நில்லு. ஆண்டவர் இந்த கோலை நீட்டின, இந்த கோலை வச்சு நின்னா என்ன ஆண்டவரே, நீ பிடிச்சிருக்கிற கோல் சாதாரணமானதல்ல, இது வல்லமையான கோல், இது வல்லமை நிறைந்த வார்த்தை. ஹல்லேலூயா. இந்த கோலை வைத்து நீ வானத்துல நீட்டின அற்புதம் நடக்கும். இந்த கோலை வைத்து நீ தரையில நீட்டின அற்புதம் நடக்கும். இந்த கோலை எடுத்து நீ தண்ணீர்ல நீட்டின அற்புதம் நடக்கும். இந்த கோலை வைத்து நீ சமுத்திரத்துல நீட்டின அற்புதம் நடக்கும். இந்த கோலை பிடித்து கொண்டு நீ எங்க நிற்கிறியோ அற்புதம் நடக்கும் என்று விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. சேர்ந்து பாடு. வாசல்களை வாசல்களை தீரப்பவரே, என் வாழ்விலே தீரப்பவரே, வாசல்களை தீரப்பவரே என் வாழ்விலே. நீர் சொன்னால் போதும், நீர் தொட்டால் போதும், என் வாழ்வில் திறந்திடுமே. நீர் சொன்னால் போதும், நீர் தொட்டால் போதும், என் வாழ்வில் திறந்திடுமே. இயேசுவே என் வாழ்வில். ஒரு விசை கூட. வாசல்களை திறப்பவரே, வாசல்களை தீரப்பவரே என் வாழ்விலே தீரப்பவரே, வாசல்களை தாமீர் என் வாழ்விலே. நீர் சொன்னால் போதும், நீர் சொன்னால் போதும், நீர் தொட்டால் போதும், என் வாழ்வில் திறந்திடுமே. நீர் சொன்னால் போதும், நீர் தொட்டால் போதும், என் வாழ்வில். இப்ப சொல்லுங்க, பெரிய சமுத்திரம், பெரிய சமுத்திரம் வந்தால் என்ன, புரண்டு வருகிற யோர்தான் என்ன. பெரிய சமுத்திரம் வந்தால் என்ன, புரண்டு வருகிற யோர்தான் என்ன. வார்த்தையினாலும் வல்லமையாலும் எனக்கான வழியை திறந்திடுவீர். வார்த்தையினாலும் வல்லமையாலும் எனக்கான வழியை திறந்திடுவீர். வாசல்களை என் வாழ்விலே தீர. நல்ல கைகளை தட்டி. வாசல்களை தீரப்பவரே என் வாழ்விலே. நீ சொன்னால் போதும், நீர் சொன்னால் போதும், நீர் தொட்டால் போதும், என் வாழ்வில் திறந்திடுமே. நீர் சொன்னால் போதும், நீர் தொட்டால் போதும், என் வாழ்வில். இயேசுவே இயேசுவே என் வாழ்வில். சொல்லுங்க. அடைபட்ட கற்பமானால் என்ன, அடைபட்ட கற்பமானால் என்ன, வருடங்கள் பல ஆனால். அடைபட்ட வாழ்க்கை, அடைபட்ட வாழ்க்கை ஆனால் என்ன, வருடங்கள் பல ஆனால் என்ன. வார்த்தையினாலும் வல்லமையாலும் அற்புதம் என் வாழ்வில் செய்திடுவீ. வார்த்தையினாலும் வல்லமையாலும் அற்புதம் என் வாழ்வில். வாசல்களை வாசல்களை தீரப்பவரே என் வாழ்விலே தீரப்பவரே. வாசல்களை வாசல்களை என் வாழ்விலே. ஆமே. நீர் சொன்னால் போதும், நீர் தொட்டால் போதும்,
என் வாழ்வு திறந்திடுவே. நீர் சொல்லுங்கப்பா, நீங்க தொட்டா போதப்பா என் வாழ்வு திறந்து. இயேசுவே இயேசுவே என் வாழ்வில் சொல்லுங்க. வார்த்தை தந்தவர் மாறவில்லை, வாக்கை தந்தவர் நீர் மாறவில்லையே. சொன்ன வார்த்தையை மாற்றவில்லையே. வார்த்தை தந்தவர் நீர் மாறவில்லையே. சொன்ன வார்த்தையை மாற்றவில்லையே. வார்த்தையினாலும் வல்லமையாலும் எனக்கு குறித்ததை நிறைவேற்றுவி. வார்த்தையினாலும் வல்லமையாலும் எனக்கு சொன்னதை நிறைவேற்றுவி. வாசல்களை என் வாழ்விலே, ஓ வாசல்களை வாசல்களை ஜீசஸ் என் வாழ்விலே நீர் சொன்னால் போதும், நீர் தொட்டால் போதும் என் வாழ்வு திறந்திடுமே. நீர் சொன்னால் போதும் என் வாழ்வில். இயேசுவே இயேசுவே. ஒரு விசை கூட சொல்லுங்க. பெரிய சமுத்திரம் வந்தால் என்ன, பெரிய சமுத்திரம் வந்தால் என்ன, புரண்டு வருகிற யோர்தான் என்ன. பாடுசபே. பெரிய சமுத்திரம் வந்தால் என்ன, புரண்டு வருகிற. வார்த்தையினாலும் வல்லமையாலும், வார்த்தையினாலும் வல்லமையாலும் எனக்கான வழியை திறந்திடுவி. வார்த்தையினாலும் வல்லமையாலும் எனக்கான வழியை, வாசல்களை வாசல்களை திறப்பவரே என் வாழ்விலே. சொல்லி பாடுவோம், நம்பிக்கை அறிக்கையிடுங்கள். வாசல்களை இனி அடைபட்டவர்களாய் அல்ல, திறக்கப்பட்ட சந்தோஷத்தோடு. ஆமே. நீர் சொன்னால் போதும், நீர் தொட்டால் போதும் என் வாழ்வில் திறந்திடுமே. நீர் சொன்னால் போதும். ஆமென் ஆமென் ஆமென். லக்கரபௌஷத. அடைபட்ட வாழ்க்கையானால் என்ன, அடைபட்ட வாழ்க்கையானால் என்ன, வருடங்கள் பல ஆனால் என்ன, அடைபட்ட வாழ்க்கையானால் என்ன, வருடங்கள் பல ஆனால் என்ன. வார்த்தையினாலும் வல்லமையாலும் அற்புதம் என் வாழ்வில் செய்திடுவி. வார்த்தையினாலும் வல்லமையாலும் அற்புதம் என் வாழ்வில். வாசல்களை வாசல்களை இயேசுவின் நாமத்திலே இத்தனை நாட்கள் காத்திருந்த வாசல்கள் திறக்கப்படட்டும். வாசல்களை அப்பா உம்முடைய கரம் தொடட்டும், உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும். ஆமே. நீர் சொன்னால் போதும், நீர் தொட்டால் போதும் என் வாழ்வில் திறக்கும் அப்பா, திறக்கும் அப்பா. நீர் சொன்னால் போதும். ஜீசஸ். ஓ சொல்லுங்க. வார்த்தை தந்தவர், வார்த்தை தந்தவர் நீர் மாறவில்லையே. சொன்ன வார்த்தையை மாற்றவில்லை, மாறலையே. வார்த்தை தந்தவர் நீர் மாறவில்லையே. சொன்ன வார்த்தையை மாற்றவில்லையே. வார்த்தையினாலும் வல்லமையாலும் எனக்கு குறித்ததை நிறைவேற்றுவி. வார்த்தையினாலும் வல்லமையாலும் எனக்கு சொன்னதை. ஆமென். வாசல்களை திறக்கிறார் திறக்கிறார். ஆமே. எதை நினைத்து நீ புலம்பினாயோ அதை நினைத்து சந்தோஷப்படும் காலம் இது. உன் அழுகை களிப்பாய் மாறுகிற காலம் இது. ஆமே. நீர் சொன்னால் போதும், நீர் தொட்டால் போதும் என் வாழ்வு திறந்திடும். ஆமே. நீர் சொன்னால் போதும். ஆமென். தொடுவாராக தொடுவாராக. இந்த வார்த்தை சொல்லி, நீர் சொன்னால் போதும், நீர் சொன்னால் போதும். இயேசுவின் நாமத்தில் இதோ வார்த்தையோடு கரத்தை வைக்கிறார், வார்த்தையோடு வல்லமை அனுப்புகிறார். அவர் சொன்ன வார்த்தையிலே வல்லமை இறங்குவதாக. நம்பிக்கையோட போ. அவர் சொன்ன வார்த்தை வல்லமை உள்ள வார்த்தை திறக்கப்படுவதாக, திறக்கப்படுவதாக. அடைபட்ட கற்பங்கள் திறக்கப்படட்டும், அடைபட்ட வாழ்க்கைகள் திறக்கப்படட்டும். Thank you, Rabala Handala Kashatala Riyadara Balaba. Oh, we praise your holy name. We praise your holy name. Thank you, Jesus. நீர் சொன்னால் போதும், நீர் தொட்டால் போதும் என் வாசல்கள்
திறந்திடுமே, திறந்திடுமே, திறந்திடுமே. என் வாழ்க்கையில் சொல்லி துதி சபையே, என் வாழ்க்கையில் ஏதோ ஒரு வாழ்க்கையில் அல்ல, என் வாழ்க்கையில் திறக்க போகிறார், என் வாழ்க்கையில் திறக்க போகிறார், என் வாழ்க்கையில் திறக்க போகிறார். வருடங்கள் ஆனதை குறித்து கலங்கி நிற்கிறாயோ? அடைபட்டதை குறித்து கலங்கி நிற்கிறாயோ? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பல அடைப்பை நீ ஏற்றுக்கொண்டது உண்மைதான். வார்த்தை வர வர பல காரியங்கள் கர்த்தர் அடைத்தா, அதை ஏற்றுக்கொண்ட உள்ளவே இனி கர்த்தர் உனக்கு சொல்லுகிற வார்த்தை, மறுபடியும் நான் உன்னை கொண்டு வருவேன், மறுபடியும் நான் உன்னை நிறுத்த போகிறேன். நீ வெட்கப்பட்ட சகல தேசத்திலும் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமா. Oh, thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. ஒரு சில நிமிடங்கள் நல்ல கைகளை தட்டி அபிஷேகப்பட்ட தேவ பிள்ளைகள் அந்நிய பாஷைகளோடு இதோ சிலவைகள் திறக்கப்படுகிறது, திறக்கப்படுகிறது. ரபலா ஹந்தர கஷந்தர பலப ஓரி பலப ஷபர பலபர பலபர கதரியாதர லிக்கர பலப ஷந்தல ரியாதரப லிக்கர பலப ஷந்தல ரியாதர. திறக்கப்பட்ட சாட்சி, திறக்கப்படுகிற சாட்சி, திறக்கப்படுகிற சாட்சி. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. இதோ நான் உன்னை மறுபடியும் கொண்டு வருவேன், இதோ நான் மறுபடியும் வருவேன். அப்பொழுது உன் சாட்சி அடைபட்டது என்று அல்ல, என் கர்த்தர் எனக்காய் திறந்தருளினார். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்து என் நாமத்தை மறுதலியாமல் என் வார்த்தை கை கொண்டபடினார். இது உனக்கு முன்பாக நான் திறந்த வாசல், என் வாசல்களை திறக்கிறது. என்னால கூடாது நினைக்கிறாய்? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? ஆவியானவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார், ஆவியானவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க ஒரு சில நிமிடங்கள். Thank you அப்பா, thank you அப்பா, thank you அப்பா. வல்லமை, வல்லமை, வல்லமை. வார்த்தை தந்தவர் இதோ வல்லமை தருகிறார். வார்த்தை தந்தவர் வல்லமை அனுப்புகிறார். வார்த்தை தந்தவர் வல்லமை அனுப்புகிறார். பல 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 சந்தர பல 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 லெப்ரா கபாரா கதா ரிமனா ஹந்தல ரியா சந்தல ரியா தரபோ லிக்கர பலகத ரியா ரபலபோ ஷபர பல 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 ஓ ரிமனா ஹந்தல ரியா தரபோ ஷகத ரியா தரபோ. மகிமை விளங்கு, மகிமை விளங்கு, மகிமை விளங்கு. சாராலே உன் கரத்தில் ஒரு குமாரன். ஆமே, நீ இன்னைக்கு அடைச்சது நினைச்சு சில காரியத்தை குறித்து புலம்பிடாயே. இதோ உன்னை உன் வாழ்க்கையில சிலவைகளை திறக்க பண்ணி எது எது அடைந்தென்று முடிஞ்சிச்சு ஆண்டவர் எல்லாமே. கர்த்தரால் ஆகாத காரியம் சொன்னவர் மாறவில்லையே, சொன்ன வார்த்தையை அவர் மாத்தலையே. அவர் மாறாதவரா இருக்கும்போது, வார்த்தையும் மாறாததா இருக்கும்போது இந்த காரியத்தை செய்யாமல் அவர் விட்டு விடுவாரோ? ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த காலை நேரத்தில்? என் கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று. ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்த முடிந்தால் உயர்த்த. கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? ஏதோ ஒரு வாழ்க்கையில் நன்மை செய்வதை காண்பிக்கல்ல கர்த்தர் உங்களை கொண்டு வந்தது. இந்த வார்த்தை ஆவியானவர் சொல்ல ஏவி கொண்டிருக்கிறார். யாருக்கோ செய்யறத காண்பிக்கல்ல உன்னை இவ்வளவு தூரத்துல இருந்து கொண்டு வந்தது. யாருக்கோ செய்கிறதை காண்பிக்கிறதற்கல்ல ஒன்று ஒவ்வொரு நாளும் கொண்டு வருவது. Thank you, Holy Spirit.
சாராளே, உனக்கு உரைக்கப்பட்ட வார்த்தை அது உனக்காக அனுப்பப்பட்டது. உன் லைஃப்ல செய்யணும்னு நான் வார்த்தை அனுப்புறேன். வார்த்தை உனக்கு தந்து விட்டு நான் இனி ஒரு வாழ்க்கையில் செய்ய மாட்டேன். யாக்கோபின் மேல் அனுப்பப்பட்ட வார்த்தை அது இஸ்ரவேலின் மேல் வந்து இறங்கிட்டு. எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த மாதத்தில் கர்த்தர் எனக்கு அடைக்கப்பட்டவைகளை திறக்கப்பட்ட மறுபடி இதே இடத்துல கர்த்தர் என்னை கொண்டு வருவா. அப்பொழுது என் சாட்சி, அப்பொழுது என் சாட்சி நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, சொன்ன வார்த்தையை நீர் சொல்லியும் சொன்ன வார்த்தையை ஒரு முறை என்னிடம் நீர் சொன்னதை குறித்திட்ட காலத்தில் ஒரு முறை என்னிடம் குறித்திட்ட காலத்தில். ஒரு விசை கண்களை மூடி உங்களை கரங்களை இருதயத்தில் வைத்து ஆண்டவர் ஆபிரகாமை கூப்பிட்டு கேட்கிறார், சாராள் எங்க? சாராள் காண்பித்துக் கொடுக்கிறார். அவள் இருக்கிற இடத்தை சொன்னதும் அவள் காது கேட்க சொல்ற வார்த்தை, இனி காலம் தாமதிக்க மாட்டேன். வெயிட்டிங் பீரியட் முடியுது. ஒரு காத்திருப்பு காலம் முடிகிறது. உன் காத்திருப்பின் காலம் முடிகிறது. உன் காத்திருப்பின் காலம் முடிகிறது. சில உள்ளத்திற்கு இந்த வார்த்தை ஆவியானவர் தீர்க்க தரிசனமாய் சொல்ல ஏவுகிறார். உன் வெயிட்டிங் பீரியட் இஸ் ஓவர். உனக்கான சீசன் ஸ்டார்ட் ஆகுது. லா பிரமாக போலோ ரேவனாத். ஹalleluya, ஹalleluya. எத்தனை பேர் நம்புறீங்க? என் வெயிட்டிங் பீரியட் முடியுது இந்த ஆகஸ்டோட. என் வெயிட்டிங் பீரியட் முடியுது. கர்த்தர் எனக்காய் திறக்க போகிறார். உங்க வலது கரத்தை உயர்த்தி நம்புறேன்பான்னு சொல்லி, அப்பா நான் சிரிக்கலப்பா, இந்த காரியத்தில் நான் விசுவாசமா இருக்கலப்பா. நான் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். My waiting period is over. என்னுடைய காத்திருப்பின் காலம் இன்று முடிகிறது. அவர் சொல்லிய நல்வார்த்தைகளில் ஒன்றாகிலும் அது தரையிலே விழவில்லை. ஹalleluya. நீ சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, சொன்ன வார்த்தையை மறந்து போவீரோ. நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, சொன்ன வார்த்தையை ஒரு முறை என்னிடம், ஒரு முறை என்னிடம் நீர் சொன்னது குறித்திட்ட காலத்தில் ஒரு முறை என்னிடம். ஹalleluya. ஆமென். நீர் அனுப்பின வார்த்தைகள் ஒருபோது வேறுமையா உம்மிடம் திரும்பிடாதே. இயேசுவே, நீர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் விருப்பத்தை நிறைவேற்றுவே. நீர் அனுப்பின வார்த்தைகள் ஒருபோதும் வெறுமை உம்மிடம் திரும்பிடாதே. இயேசுவே, நீர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் உம் விருப்பத்தை. நம்பிக்கையோடு கரங்களை உயர்த்தி நீர் சொல்லியும், நீர் சொல்லியும் சொன்ன வார்த்தையை மறந்து போவீரோ. நீ சொல்லியோ உன் காத்திருப்பின் கால முடிவுக்கு வருகிறது. சாராளே, நீ சகித்துக் கொண்டிருந்தது
காலத்தில் ஒரு முறை என்னிடம் நீ சொன்ன குறித்திட்ட காலத்தில் நீ போய் வார்த்தை சொல்லிட, நீ போய் வார்த்தை சொல்லிட மனதும் மாறிட மனித அவரோ ஒரே மனதாயிருக்கிறார். இயேசுவே நீர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் தவறாமல் நிறைவேறுமே. நீர் அனுப்பி இடம் தீரும். இந்த வார்த்தை மறுபடியும் சொல்லும். இயேசுவே நீர் சொன்ன ஆமென் உங்க விருப்பத்தை நிறைவேற்று. சொல்லு, நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, நீர் சொல்லியோ. ஹalleluya. thank you அப்பா, thank you அப்பா. ஆமென். நீ பலன் அடைந்து பெற்றுக்கொள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைகிறது போல இதோ கர்த்தர் ஒரு புது பலனை அடைய பண்ணுவாராக. ஒரு முறை என்னிடம் ஆமென் நிறைவேற்றுவீர். ஒரு முறை என்னிடம் நீர் சொன்ன ஹalleluya. ஆமென். சாராளை நம்ப வைத்தார். ஏன் சாராள் சிரித்த பிறகு கூட ஆண்டவர் அவ கிட்ட போய் திரும்பவும் சொல்றார், உற்பத்தி கால திட்டத்துல உன் கையில இன்னைக்கு எது எது அடைஞ்சுன்னு சொல்லியோ அதெல்லாம் திறந்து இருக்கிறத நீ பார்க்க போற. ஆண்டவரை இவ்வளவு கண்டிப்பா செய்யணும்னு இருக்கிறீங்க. இந்த திட்டம் நீ போட்டது கிடையாது, இது நான் போட்ட திட்டம். ஹalleluya. சாராளே, உன் கற்பத்தில் ஈசாக்கை பிறக்க வைக்க வேண்டும் என்பது நீ தீர்மானித்தது கிடையாது, இது நான் தீர்மானித்தது. கர்த்தர் தீர்மானித்ததானா என் வாழ்க்கையில் அது நிறைவேறும் என்று விசுவாசிக்கிறவர். ஹalleluya. கர்த்தர் ஆமென். அதனால்தான் அவர் அனுப்பின வார்த்தைகள் பெருமையாய் அவரிடத்தில் திரும்பாமல் அது என்ன செய்யுமாம், அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றும். எனக்கு சொல்லப்பட்ட வார்த்தை நான் விரும்பி கேட்டதல்ல, அவர் விரும்பி தந்தது. அவர் விரும்பி அனுப்பின வார்த்தை அவர் விருப்பத்தை நிறைவேற்றும் என்று சொல்றவங்க, நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, சொன்ன வார்த்தையை மறந்து பாடு. நீர் சொல்லியும் செய்யாது ஓரிபனமௌஷதலரா. ஒரு முறை என்னிடம் குறித்திட்ட உன் காத்திருப்பு காலம் முடிகிறது. உனக்காக ஒரு சீசன் ஸ்டார்ட் ஆக போகிறது. நீ அழுத காலம் முடிந்து நகைக்கிற காலம் இது. இப்ப சொல்ல, என் தேவன் எனக்கா, என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. கிரகிக்க முடியா காரியம் செய்வே சர்வ ஞானியே. ஓரி பலமௌஷதலரா. நன்றி ராஜா. ஒரு விஷயம் கூட சொல்லுங்க, என் தேவன் எனக்கா, என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. உன் காத்திருப்பு காலம் முடிவுக்கு வருகிறது. ஓ சாராளே, உன் காத்திருப்பு காலம் முடிவுக்கு வருகிறது. ஆமே. கிரகிக்க முடியும் காரியம் செய்வே சர்வஞானி. கிரகிக்க முடியா ஓரி பலமரமோ. நல்ல கைகளை தட்டி ஒரு சில நிமிடங்கள் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மறுபடியும் இதே இடத்தில் கர்த்தர் என்னை கொண்டு வர போகிறார். அடைத்ததை சொல்ல அல்ல, தேவன் திறந்ததை
bala bara bala bo shandala riyadara bala kadariyadara. Oh ribara bo shandala riyadara kadariyadara. Thank you Holy Spirit. நல்ல கைகளை தட்டி ஒரு சில நிமிடங்கள் என் தேவன் என்னை கொண்டு வருவார் என்று நிச்சயம் உள்ளவர்கள், என் தேவன் என்னை கொண்டு வருவார் என்று நிச்சயம் உள்ளவர்கள். ரீமா மாமா ஷகதலரதலயதரா லேப்ரபா மாமா 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 கதரியதராலராதரே. ஹalleluya. ஆமென். உன் வெயிட்டிங் பீரியட் முடியுது. ஆமென். அன்னாள் ஏலி முன்பாலிருந்து புறப்பட்டு போன பிறகு மறுபடியும் அன்னாளை ஏலிக்கு முன்பாய் கொண்டு வந்தார். அப்பொழுது அவள் சொன்ன வார்த்தை, என் ஆண்டவரே, இங்கே உம்மண்டையில் நின்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணின ஸ்திரீ நான் தான். இந்த பிள்ளைக்காக தான் விண்ணப்பம் பண்ணேன், இந்த காரியத்துக்காக தான் விண்ணப்பம் பண்ணேன். கர்த்தர் இன்னைக்கு இதை செய்திருக்கிறார். கர்த்தர் இன்னைக்கு இதை செய்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த ஆகஸ்ட்ல நான் வைத்த காரியம் அடுத்த ஆகஸ்ட்ல கர்த்தருடைய வருகை தாமதித்தார், இதே இடத்துல நான் வந்து நிற்பேன். கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார், என் கண்ணீரை கண்டார், என் கூப்பிடுதலுக்கு செவி கொடுத்தார். என்னை அவர் புறந்தள்ளவில்லை, கர்த்தர் வாய்க்க பண்ணினார். ரெண்டு கரங்களை உயர்த்தி ஒரு விஷயம், இந்த காரியம் இந்த வார்த்தையை ஆவியானவர் சொல்ல ஏவுகிறார். Waiting period is over. சாராளே, நான் வந்தது இதை சொல்றதுக்கு தான். நான் வந்தது இதை சொல்வதற்கு. உன்னை இந்த கூட்டத்தில் கூட்டிட்டு வந்தது இதை சொல்லுவதற்கு. Waiting period is over. Waiting period is over. உன் காத்திருப்பு கால முடிவுக்கு வர, உன் காத்திருப்பு கால முடிவுக்கு வருகிறது. உன் காத்திருப்பு கால முடிவுக்கு வருகிறது. எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? மறுபடியும் கர்த்தர் கொண்டு வர போகிறார். அடைத்ததை சொல்ல அல்ல, சாட்சி சொல்லுவதற்காக. நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே, உம்மையே நீர் இதை செய்து முடிக்க போறதற்காக. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்தின பாதைகள் அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அதினதிர் காலத்தில் நேர்த்தியாய் எனக்கான யாவும் செய்து முடிப்பேர். அதினதி எனக்கான நம்பிக்கையோடு கரங்களை உயர்த்தி உங்க கைகள் உம்மால் கூடாதது எதுவும் இல்ல. உங்க கைகள் உம்மால் கூடாதது எதுவும் இல்ல. உம்மால் கூடாதது இயேசுவால் கூடாது. சொல்லுங்க, சகலத்தையும் நீர் உருவாக்கினீ, சகலத்தையும் நீ வார்த்தையாலே நீ உருவாக்கினீ, சகலத்தையும் நீ உருவாக்கினீ, வார்த்தையாலே நீர் உருவாக்கினீ. என் வாழ்விலும் நீர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவீர். என் வாழ்விலும் நீ வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து. நம்பிக்கையோடு உங்க கைகள் உருகவில்லை. ஆமென். உங்க கைகள் உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை.
இயேசுவால் கூடாததேது. கைகளை உயர்த்தி நல்லவரே ரட்சகரே சுனாதா ரட்சகரே இயேசுநாதா ஆமென். கைகளை அசைத்து ஹல்லேலூயா பாடுவோம். மகிமையாண்டவரே, மகத்துவம் உள்ளவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஆமென். நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே ஆண்டவர் சமூகத்தில் முழங்காற்படியிடுவோம். ஹல்லேலூயா. Thank you Jesus. கர்த்தர் நல்லவர், கிருபையாய் இந்த நாளிலே அவர் சமூகத்திலே நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இயேசு சொன்னார், ஒருவனை என் பிதா இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரான். நம்ம எப்படி ஆண்டவர் சமூகத்தில் வந்திருக்கிறோம்? ஒருவர் நம்மை இழுத்து கொண்டு வந்திருக்கிறார், இழுத்து கொண்டு வந்திருக்கிறார். அவர் நம்மை இழுத்து கொண்டு வந்திருக்கிறார். வலது கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி இடது கரத்தை இருதயத்திலே வைத்து, தகப்பனே என்னை வெறுமையாய் விட்டுறாதீங்க ஆண்டவரே, என்னை வெறுமையாய் விடாதீங்க ஆண்டவரே. நீங்க தான்ப்பா என்னை கொண்டு வந்தீங்க, நீங்க தான் ஆண்டவரே. உங்க சமூகத்துல வந்திருக்கிறேனப்பா. கிருபையின் தேவனே ஸ்தோத்திரம், கிருபையின் தேவனே நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நீ நல்லவர், நீ நல்லவர், நீரே அன்றி வேறே கதி நான் காணேன் பூமியில். நீரே அன்றி வேறே கதி நான் காணேன் பூமியில், நான் காணேன் பூமி. ரெண்டு கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி, எங்கள் தஞ்சம் நீரே, எங்கள் கோட்டை நீரே, எங்கள் கேடகம் நீரே, எங்கள் மகிமை நீரே. ஆண்டவரே, உம்மிடத்தில் எதிர்பார்த்து நிற்கிறேன். வேலைக்காரருடைய கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போல, வேலைக்காரின் கண்கள் தங்கள் எஜமாட்டின் கையை நோக்கி இருக்குமா போல உம்மிடத்தில் எதிர்பார்த்து நிற்கிறோம். இரக்கம் செய்யுங்கப்பா, உம்முடைய இரக்கம் கிடைக்க பண்ணுங்க ஆண்டவரே. நீ நல்லவர், நீ நல்லவர் அப்பா. நம்பினோரை காக்கும் தெய்வம் நீர் அல்லவா, வெட்கப்பட்டு போகாதபடி செய்கிற தேவன் நீராக உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உயர்த்துகிறோம். நீர் இருக்கிறீர். இந்த நாளை கர்த்தாவே நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அப்படி உட்கார்ந்து கொள்வோம்.
கர்த்தர் நல்லவர். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த 6வது நாள் ஜெபத்தில் வந்திருக்கிற ஆன்லைன் மூலமாய் இணைந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. புதிதாக இன்று வந்திருக்கிறவர்களை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் அதிசயமாய் நடத்தி வருகிறார். தேவன் பாராட்டுகிற கிருபை பெரியது. ஆமே. நீங்கள் ஒருவேளை நேரம் வர முடியாட்டியும் ஆன்லைனில் வாஞ்சையோடு அநேகர் இணைந்திருக்கிறீர்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த ஜெபங்கள் நடந்து கொண்டே இருக்கும். 29ஆம் தேதி வரை கலந்து கொள்ளுங்கள். சொல்லப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்காகவே கர்த்தர் பேசியிருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு அதை எழுதி வைத்து ஜெபியுங்கள். கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வார்த்தையை திரும்ப திரும்ப கேளுங்க. வசனத்தோடு உங்கள் நினைவில், உங்கள் வாயில், உங்கள் கண்களில் வசனத்தை வச்சிட்டிங்கன்னா உங்கள் கையிலையும் கால்லையும் வசனம் வந்துடும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் என்னென்ன காரியங்களோடு நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்பதை கர்த்தர் அறிவார். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஆமென் அவருடைய சமாதானத்தை உங்கள் இருதயத்தில் தந்து அவருடைய ஆசீர்வாதம் உங்கள் கூடாரங்களில் நிலைக்கும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென்.